place. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோமா? Father, we thank you. Everyone, just close your eyes, lift your hands. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்தி. Lift your hands and sing it. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்தி. Lift your hands and sing it out. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஓ இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஓ ரிகபலபோ ஷபரலபரலபா. Everybody, I want you to close your eyes, clap your hands, open your mouth and pray. Oh, Rikama Shaparalabaralaba, Rikama Sotorolobo Shabaralabaralabaralaba, Rikama Shaparalabaralamandeira Labaralaba, Rukama Sondorolobo Shabaralabaralaba, Rikabaralabo Shabaralabaralama Sataralabaralaba, Ikabalabo Sataralabalandea, Rikama Shaparalabarala, Ribaba Mamo Shabarala. Rakabalabo shabalalama iralabo sheya ralaba shabalaba rikababa shataralaba. Oh rikabalaba, manifest, manifest, manifest. Oh manifest in this place, manifest in this place, God. Let there be a mighty move, let there be a mighty move, let there be a mighty move by the power, by the power, by the power of the Holy Spirit in the name of Jesus Christ. Manto moko bosapa ekerele be shaparalama. Oh shataralama. Hey kabalabo shaparalama. Randamalamo korolobo shataralama. Sheiralabo shaparalama. Rikama shataralama.
Father, we thank you for your presence. அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. Thank you that you're already here in this place. ஏற்கனவே எங்க மத்தியில் இருக்கிறீர் உமக்கு நன்றி. Thank you that you are already moving in this place. இடத்துல அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. Father, we don't see the lack, but we see the supply of heaven in this place in Jesus' name. ஆமென். ஆமென். நாங்கள் குறைவை இந்த இடத்துல பார்க்கவில்லை, உம்முடைய நிறைவை பார்த்து கொண்டிருக்கிறோம். We thank you, Father. உமக்கு நன்றி In தகப்பனே. Jesus' mighty name we pray. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. Amen. ஆமென். Amen and amen. Hallelujah. ஹalleluya. We thank God for all the wonderful things He is doing in our midst. Amen. ஆண்டவர் நம் நடுவிலே செய்கிற எல்லா வல்லமையான காரியங்களுக்கு அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். Please make sure that you try to join our breakthrough and healing prayer in Kannur on Friday mornings 10:30 and then evening right here at 6 p.m. we have our 90 minutes with Jesus. This month will be prophetic healing month right here in this place. ஒவ்வொரு வாட்டியும் மறக்காதீங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில 10 மணிக்கு கண்ணூர் சபையில நமக்கு விடுதலை சுகமளிக்கிற ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. சாயங்காலம் 6 மணிக்கு இந்திரா நகர்ல 90 நிமிடம் இயேசுவோடு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் நமக்கு தீர்க்க தரிசன ஆராதனைகளா இருக்க போகிறது. We have been receiving powerful testimonies. வல்லமையான சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. Last Friday one sister had come with a tumor. கடந்த வாரம் ஒரு சகோதரி ஒரு கட்டியோடு வந்தார்கள். And we prayed for her, she received, and we told a leader of ours to go and check if the tumor is there. அந்த கட்டியோடு வந்த ஜெபம் பண்ண பிறகு தம்முடைய தலைவர்களை அனுப்பி அவர்களோடு போய் செக் பண்ணி வாருங்கள் என்று சொன்னோம். She went and checked, there was no sign of the tumor in the body. God had completely healed her right there. Hallelujah. அவர்கள் பரிசோதனை பார்த்துவிட்டு சொன்னார்கள் அவர்களுடைய சரீரத்திலே கட்டியின் அறிகுறி கூட இல்லாமல் மறைந்து விட்டது. And we had another brother who had come, his hand was completely twisted. இன்னொரு சகோதரர் வந்திருந்தார், சூம்பி போன கையோடு வந்தார். We prayed for him and right there his hand twisted right back into normal in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது உடனடியாக அவருடைய சூம்பின கை நேராக ஆகிவிட்டது. We are living in a time where people always are trying to argue with us. Oh, God doesn't do miracles anymore. There are no more healings. Healings don't exist. Why? Because it only happened 2000 years ago. இந்த நாட்களிலே अनेகர் இப்படியாக தர்க்கம் செய்கிறார்கள். இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதில்லை, சுகம் கிடைப்பதில்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் அது நடந்தது என்று தர்க்கம் செய்கிறார்கள். Many people try to argue with me and they say, no, even in the atonement, in the sacrifice of Jesus, it was only a spiritual thing. It was not he didn't take our sicknesses and diseases. சிலர் என்னோடு வாதித்து சொன்னார்கள், கல்வாரி சிலுவையிலே நடந்தது வெறும் ஆவிக்குரிய ரீதியிலே தான் நடந்தது, சரீரபூர்வமாக ஒன்றுமே நடக்கவில்லை என்று வாதித்தார்கள். But my friend, let me tell you this morning, everybody write down Isaiah 53:4 and 5. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லட்டும், எழுதி கொள்ளுங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். He is despised and rejected of men, a man of sorrows and acquainted with grief, and we hid as it were our faces from him. He was despised and we esteemed him not. Surely he had borne our griefs and carried our sorrows, yet we did esteem him stricken, smitten of God and afflicted. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். If you ask a person, a Jewish person, what does the word sorrows and griefs mean to you? ஒரு யூத மனுஷனை பார்த்து உனக்கு பாடுகள் என்றால் என்ன, வேதனை என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது, and even when I studied the word griefs means sicknesses and the word sorrow means pain. பாடுகள் என்று பார்க்கும் பொழுது வியாதி, துக்கங்கள் என்று சொல்லும் பொழுது வேதனை. In other words, church, listen to me. கவனிங்கள். When Jesus died for you, he just didn't die for your sins, but he also took your sicknesses, he took your diseases, he took your pains on his body, and he said, it is finished. Hallelujah. ஆமென். இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக மரித்த பொழுது உங்களுடைய பாவங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் வியாதிகள், உங்கள் நோய்கள், உங்கள் வேதனைகள், வலிகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னார். Many churches in Bangalore don't preach healing. They don't preach miracles. They don't preach supernatural. They don't believe that Jesus paid for our sicknesses and diseases on his body. அநேகர் இப்படியாக பிரசங்கிப்பதில்லை, நம்புவதில்லை. இயேசு இன்னும் சுகமளிக்கிறார், இயேசு இன்னும் நம்மை விடுவிக்க முடியும், அவருடைய வல்லமை இன்னும் குறையவில்லை என்று யாரும் பிரசங்கிப்பதில்லை. But I'm telling you, church, till our last breath, we will continue to preach that our God is our healer. He is our restorer. He
is our deliverer. He is our guide, our strength, our rock. He is never failing. ஆனால் நாங்களோ Amen. எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் Jesus. சொல்லிக் கொண்டே இருப்போம், அவர் இன்னும் சுகமளிக்கிறார், அவர் இன்னும் விடுதலையாக்குகிறார், அவர் இன்னும் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுகிறார், அவருடைய வல்லமை குறையவில்லை. Shout a good hallelujah in this place. சத்தமா ஹல்லேலூயா. You know, it's so cool. Ecclesiastes 5:9 says, பிரசங்கி 5:9 சொல்லுகிறது, moreover, the profit of the earth is for all. The king himself is served by the field. பூமியிலிருந்து வருகிற பலன் ஜனங்களுக்குரியதா இருக்கிறது, ராஜா கூட அது ஆதாரமா இருக்கிறது. We are in a beautiful season right now. நம்ம ஒரு அழகான காலகட்டத்தில் இருக்கிறோம். In the Jewish calendar, it's known as Elul. ஜூவிஷ் கேலண்டரை பார்க்கும் பொழுது இந்த மாதங்களை ஏலுல் மாதங்கள் என்பார்கள். Somebody say Elul. எலுல். Now what does Elul mean? ஏலுல் என்றால் என்ன? Now back in the day, during this time, பழைய காலத்திலே இதே நேரத்திலே King Solomon would leave his palace. சாலமோன் ராஜா தன்னுடைய அரண்மனை விட்டு வெளியேறுவார். He would leave his palace and he would come into the town to meet and greet the people. அவர் அரண்மனையை விட்டு கிளம்பி தன்னுடைய ஜனங்கள் நடுவிலே அவர்கள் ஊருக்குள்ளே செல்வார். This is a season of divine favor, of divine grace and divine mercy. அவர் இப்படி வெளியே வரும்பொழுது தெய்வீக தயவு, தெய்வீக கிருபை, தெய்வீக இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாட்களாய் இருக்கிறது. When the people saw him, they were excited because whenever they tried to see the king, it was very difficult to see the king. But on this month, they didn't have to go to the palace. Why? To see the king. Why? Because the king was coming to them. வருடம் முழுவதும் ராஜாவை பார்க்க வேண்டும் என்றால் மிகவும் கடினமாய் இருந்தது. ஆனால் வருஷத்துல இந்த மாதத்துல மட்டும்தான் ராஜா அரண்மனையை விட்டு வெளியே வருவார் தன்னுடைய ஜனங்களை சந்திப்பதற்கு. When the king came, ராஜா வரும்போது the people knew that when they met the king had the power to change their situation. ஜனங்கள் ராஜாவை பார்க்கும் பொழுது தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிவாரணம் செய்து கொள்ளுகிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்வார்கள். Pastor, what does this mean for me? பாஸ்டர், இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? Church, remember that today you are the royal palace and the king is living on the inside of you and the king is going to show up with his power, with his grace, with his favor and he's going to turn that situation around for you and your family. ஆமென் ஆமென். தேவ ஜனங்களே, நீங்கள் அறிய வேண்டும், நீங்கள் தான் அந்த ஜீவனுள்ள அந்த ராஜாவுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், அரண்மனையா இருக்கிறீர்கள். அந்த ராஜா உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். அவர் வரும் பொழுது உங்கள் எல்லா தேவைகளையும் மாற்றி போடுவார். Lift your hand and say, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, the king is working for me. ராஜா எனக்கு வேலை செய்றார். The king is turning my situation around. அவர் என் சூழ்நிலை மாற்றுகிறார். I believe நான் விசுவாசிக்கிறேன் and I receive நான் பெற்றுக்கொள்கிறேன் divine favor, என்னுடைய தயவு, divine grace, தெய்வீக கிருபை, divine mercy. தெய்வீக இரக்கம். I will see it happen before this month end in Jesus mighty name. இந்த மாதம் முடிவருவதற்குள் நான் என்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். Hallelujah. Hallelujah. Quickly Kiran. Yes. கடந்த 3 மாதங்களாக அவங்களுக்கு சாலரியே கிடைக்காத சூழ்நிலை. அவங்க சாலரி கிடைக்க விரும்பினால் அநேக ஆபீசர்கள் வந்து அதுக்கு கையெழுத்து போடணுமா இருந்துச்சு. ஆனா அந்த நாள் அவங்க வெள்ளிக்கிழமை நாள் வந்து யோசுவா 1:9 அவங்க அறிக்கை செஞ்சாங்க. தேவன் என் கூட இருக்கிற காரணத்தினால தேவன் எனக்கு சாலரியை கொடுக்க போறாருன்னு. அதே நாளில் சனிக்கிழமை நாள், அந்த நாளில் அவங்க ஆஃபீஸர் எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க அவங்க கம்பெனியில். ஆனால் அந்த நாள் ஒரு சீனியர் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் வந்து கையெழுத்தை போட்டு அதே நாளில் சாலரி கிடைக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இன்னொரு சாட்சி, வல்லமையான சாட்சி. ஒரு சகோதரி இடது மார்பு பகுதியில் ஒரு பெரிய கட்டி வந்த காரணத்தினால மிகவும் வலியோடு இருந்தாங்க. சுகம் அளிக்கும் ஆராதனைக்கு வந்தபோது பாஸ்டர் சொன்னாங்க, உங்க ஹேண்ட் கர்ச்சிஃப் எடுத்துக்கோங்க, நான் ஜெபிக்கிறேன். அந்த சிஸ்டர் இடத்துல ஹேண்ட் கர்ச்சிஃப் இல்லை. அந்த காரணத்தினால ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்தாங்க. அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே பாஸ்டர் ஜெபிச்சு சொன்னார், நீங்கள் இதை போயிட்டு வச்சு ஜெபிங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. அந்த முழு வாரமும் அந்த டிஷ்யூ பேப்பர் அவங்க மார்பு பகுதியில் வச்சு அபிஷேக எண்ணெயை போட்டு அறிக்கை செஞ்சாங்க, இந்த வாரத்துக்குள்ள ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்க போறாருன்னு. அதே வாரத்தில் போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த கட்டி மறைஞ்சு ஒரு வலி இல்லாத ஆண்டவர் விடுதலை தந்தாரு. ஹalleluya. ஆமென். இன்னொரு சாட்சி, ஒரு பிரதரோட அம்மா வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்து முழு லங்ஸ் பகுதி இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது. டாக்டர் சொன்னாங்க மிகவும் கிரிட்டிக்கலாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கன்னு. பிரதர் வந்து
ஜெபத்தை அந்த ஃபேவர் ஆஃப் காட், தேவனுடைய தயவு, அந்த செய்தியை ஆடியோ மூலியமாக கேட்டு பிரதர் அறிக்கை செஞ்சாராம், இயேசுவின் நாமத்தினால அடுத்த முறை அம்மா ஸ்கேனுக்கு போகும்போது ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாத ஆண்டவர் கொண்டு வர போறாரு. அதே வாரத்தில் ஸ்கேனுக்கு போயிட்டு பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்களா, இது ஆச்சரியமா இருக்கு, ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லை, கோவிட் நெகட்டிவா வந்து லங்ஸ் பகுதி it is absolutely normal ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். Come on, give the Lord the best clap offering. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். The king is working for you. ராஜா உங்களுக்காக வேலை The செய்கிறார். king is with you. ராஜா உங்களோடு Your இருக்கிறார். situation will turn around. Why? Because your heavenly king Jesus is standing right there with you. ஆமென். உங்க சூழ்நிலை தலைகீழாய் மாற போகிறது. ஏனென்றால் உங்கள் ராஜா உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். Okay, quickly in the word of God, Genesis 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். See, I told everybody last few weeks I've been saying, whenever you read Old Testament story, remember every Old Testament story is pointing to who? It's pointing to Jesus Christ, okay? Remember that, don't forget. கடந்த வாரங்கள் நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், பழைய ஏற்பாட்டிலே நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் இயேசுவை குறிக்கிறது, இயேசுவை அடையாளம் காட்டுகிறது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். I will show you. Genesis 22, we see a beautiful story. Abraham and Isaac. ஆதியாகமம் 22லே ஆபிரகாம் ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். He received the promise. அவர் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். Promise was a son. அதுதான் ஒரு பிள்ளை. God said, give me back your son. ஆண்டவர் சொன்னார், பிள்ளை திருப்பிக் கொடு. And God told him, I want you to walk all the way, journey 3 days all the way to Mount Moriah. ஆண்டவர் சொன்னார், 3 நாள் பிரயாணம் செய்து மோரியா மலை மேல் போய் நீர் பலி செலுத்த வேண்டும். And you're going to sacrifice your son. உன்னுடைய மகனை பலி செலுத்த வேண்டும். Now listen to me. கவனிங்கள். Isaac was in his 30s. அந்த பலி செலுத்த போகும்போது ஈசாக்குக்கு 30 வயது. When God asked him to sacrifice. அந்த ஆண்டவர் பலி செலுத்த சொல்லும்போது Jesus was in his 30s when he was sacrificed on the cross. இயேசு கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் போதும் அவருக்கு 30 வயதிலே இருந்தார். Abraham told Isaac, carry the wood. ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து விறகை சுமக்க சொன்னான். The same way Jesus carried the wood of the cross for you. அதேபோல இயேசு அந்த கல்வாரி சிலுவை சுமந்தார். Jesus is in the middle. 2 thieves were crucified next to him. இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது 2 பக்கமும் 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள். There were 2 people who were helping Isaac go to this place Moriah. அதேபோல ஈசாக்கு பிரயாணம் பண்ணும் பொழுது 2 வேலையாட்கள் உதவி செய்தார்கள். And finally when they got to the place, அந்த இடத்துக்கு போன பிறகு Abraham is about to sacrifice Isaac. ஆபிரகாம் தன்னுடைய கத்தி எடுத்து குத்த போகும் பொழுது, as he's about to sacrifice, God said, stop. அவன் கையை உயர்த்தி குத்த போகும் பொழுது ஆண்டவர் நிறுத்து என்றார். Don't sacrifice him. அவனை பலி செலுத்த வேண்டாம். Why? Because there's another sacrifice waiting for you in the bushes. ஏனென்றால் அந்த புதையிலே இன்னொரு பலி நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். Where did he sacrifice Isaac? Yes, where sir. was he going to sacrifice Isaac? Mount Moriah. எந்த இடத்துல ஈசாக்கை பலி செலுத்த போனார்கள்? மோரியா மலை மேல். Mount Moriah was the same place where Jesus was crucified on the cross for you and I. See Jesus. மோரியா மலை என்றால் அந்த இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட அதே கொல்கத்தா மலை தான் மோரியா மலை. Now he told him, go get the ram. நீ அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொள். Sacrifice the ram. அதை எனக்கு பலி செலுத்து. So Abraham named the place what? ஆபிரகாம் அந்த இடத்துக்கு என்ன பெயர் வைத்தான்? Name the place what? அந்த என்ன பெயர் வைத்தான்? Jehovah. Jehovah Jireh. யெகோவா ஈரே. Which means what? அது அர்த்தம் என்ன? God will provide for you. But listen, in the English language, they have not given the full meaning of the word provide. Because the word provide is Jehovah Jireh. Jireh is a prophetic word. I'll tell you what. யெகோவா ஈரே என்கிற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் கொடுக்கப்படவில்லை. ஈரே என்கிற அர்த்தத்துக்கு தீர்க்க தரிசனமான அர்த்தம் உண்டு. This revelation will shock you. அந்த வெளிப்பாடு உங்களை அசைக்கும். Jireh means, listen to me. ஈரே என்றால் it means அதோட அர்த்தம் என்னவென்றால், before the need even comes, God has already supplied the need. உங்களுக்கு தேவை வருவதற்கு முன்னதாகவே உங்க தேவைகள் பார்த்து கொள்ளப்பட்டு விட்டது. So when Abraham was walking, ஆபிரகாம் நடந்து போகும் பொழுது, in his mind he is thinking about his son. அவன் பிள்ளையை குறித்து யோசிக்கிறான். But in God's mind he has already kept a sacrifice for Abraham. ஆனால் ஆண்டவரோ அவருடைய மனதிலே ஒரு பலியை ஏற்கனவே வைத்து விட்டார். It's a prophetic word. Why? அது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. Because for all of you here, everybody here, basement, sanctuary, balcony, those overflow, those who are watching us live, for everybody here, when the need comes, guess what? Jehovah Jireh has already kept the miracle for your need. Amen. And you will step into it in Jesus' mighty name. Hallelujah. இங்க இருக்கிறவர்கள் பால்கனி, பேஸ்மென்ட் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும்
தேவைகள் வருவதற்கு முன்பதாகவே உங்கள் அற்புதத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Pastor Kiran last year for his birthday, he was praying for a bike. பாஸ்டர் கிரணுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பைக் வாங்க வேண்டும் என்று ஜெபித்தார். He had an old Pulsar bike. அவருக்கு ஒரு பழைய பல்சர் பைக் தான் இருந்தது. When I heard about that, he wanted a bike because he's had that bike for so many years. I love Pastor Kiran so much. I trust him with my life, okay? When I heard he needed a bike, I went and spoke to my dad and I said, Dad, for Pastor Kiran's birthday, we are going to surprise him with a bike. அவர் ஜெபித்தது எனக்கு தெரியாது. ஆனா அவர் ரொம்ப நாளா பழைய பைக்கை வைத்தபடினாலே, நான் அவரை நேசிக்கிறபடினாலே என்னுடைய தகப்பனாரிடத்தில் சென்றேன். அப்பா, இந்த வருஷம் பாஸ்டர் கிரணுக்கு பைக் கொடுக்க வேண்டும். In his mind, he is praying for the supply. அவருடைய மனசுல தேவை சந்திக்கப்படணும்னு ஜெபிக்கிறார். But Pastor Kiran doesn't know the supply is already there waiting for him. ஆனா பாஸ்டர் கிரணுக்கு தெரியாது அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பைக் என் மனசுல இருக்கு. So when his birthday came, we all stood and then we turned and said, surprise! He saw the bike and he was like, ah! He was so excited. அவர் பிறந்த நாள் வந்தபோது பைக்கை கொண்டு போய் நிறுத்தின உடனே அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். Now if you see anybody on an orange bike going from left to right, that is Pastor Kiran. அந்த ஆரஞ்சு பைக்ல போறது வர்றதெல்லாம் அவர்தான். See, he had the need. அவருக்கு ஒரு தேவை இருந்தது. We already provided for the need. அதுக்கு ஏற்கனவே பார்த்து So கொள்ளப்பட்டது. God is saying, when you say I am Jehovah Jireh, before you have the need, my supply is already there for you and your family. In Jesus mighty name. Hey! அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என்னை யெகோவா ஈரே என்று கூப்பிடும் பொழுது உன் தேவை வருவதற்கு முன்பதாகவே உன் தேவைகளை நான் சந்தித்து விட்டேன். So listen, so when you pray, நீ ஜெபிக்கும்போது don't pray lack minded. Believers always pray like nothing is there. குறை உள்ளவர்களாக ஜெபிக்க கூடாது. When you pray, நீங்க ஜெபிக்கும்போது, Father, I thank you. The supply of heaven is already there waiting for me and my family. My healing is there. My breakthrough is there. My joy is there. It's waiting for me. Why? Because 2000 years ago, you said it is finished. So today I receive my miracle in Jesus name. நீங்க ஜெபிக்கும்போது இப்படியாக சொல்ல வேண்டும், அப்பா, நீர் எனக்காக என் குடும்பத்துக்காக சுகத்தை, பலத்தை, விடுதலை வைத்து விட்டீர். உமக்கு நன்றி, எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர். நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று தான் ஜெபிக்க வேண்டும். Lift your hand. கரங்களை உயர்த்துவோம். Open your mouth. வாயை திறக்கலாம். Father, அப்பா, I believe நான் நம்புகிறேன். my supply is waiting for me. என்னுடைய எல்லா சந்திப்பு காத்து கொண்டிருக்கிறது. Jehovah Jireh, யெகோவா ஈரே, you have already met my need. எல்லாம் சந்தித்து விட்டீர். I believe it நான் விசுவாசிக்கிறேன். and I receive it. நான் பெற்றுக்கொள்கிறேன். The King is working for me. ராஜா எனக்காய் வேலை செய்கிறார். In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. Okay, quickly. இந்த சகோதரியோட சன் வந்து வேலை இல்லாம இருந்தார். அந்த சகோதரி வந்து அந்த 90 மினிட்ஸ் வித் ஜீசஸ் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணாங்க. அந்த சர்வீஸ்ல அவங்களுக்கு ஒரு வார்த்தை வந்தது, யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறீர்களோ அந்த நாளில் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளோ உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று. இந்த சகோதரி வந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போய் எவ்ரிடே அந்த வார்த்தையை வைத்து அவங்க மகன் மேலே அவங்க ஜெபிக்குவாங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க அடுத்த வெள்ளிக்குள்ளே எங்கள் மகனுக்கு ஒரு வேலையை கொடுப்பீங்க என்று நீங்கள் செய்யணுன்ட்டு. அதே போல் அடுத்த வெள்ளிக்குள்ளே அவங்க மகனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். Amen. Next. இன்னொரு சாட்சி, ஒரு குடும்பம் வந்து 15 வருஷங்களாக அவங்க சொந்த வீட்டில் இல்லாத சூழ்நிலை. ஏன்னா அவங்க நேபர்ஸ் வந்து நிறைய பிரச்சனையை பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய தண்ணீர் கூட அவங்க வந்து கட் செய்து விட்டாங்க. ஆனால் இந்த குடும்பம் வந்து சபைக்கு வர ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சமயத்தில் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு இருக்கிற எல்லா சிச்சுவேஷனும் அப்படியே மாற்றி போட்டார். அவங்க வந்து சபைக்கு வரும்பொழுது அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவங்க அறிக்கை செய்து கொண்டே இருந்தாங்க. அந்த நாளிலிருந்து ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். 15 வருஷத்திற்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சொந்த வீட்டுக்கே போக ஆண்டவர் கிருபை செய்தார். அது மாத்திரம் அல்ல, பெரிய அற்புதம் என்ன என்றால் பிபிஎம்பிக்காரே வந்து அவங்களுக்கு வாட்டர் சப்ளைக்கு தேவையான எல்லா வசதியும் அவங்க செய்து கொடுத்தார். ஆமென். இன்னொரு சாட்சி, இன்னொரு பிரதருக்கு வந்து வேலை இல்லைன்ட்டு அவங்க கம்பெனி வந்து ரிஜெக்ட் செய்து விட்டாங்க. அவர் கையில் 1 ரூபாய் கூட இல்லாமல் இருந்தார். ஆனால் அவர் வந்து ஆண்டவருடைய தயவை அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு அவர் அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். அவர் வந்து பிஎஃப் கூட அவர் அப்ளை செய்தார். ஆனால் அந்த கம்பெனி ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். ஆனால் அவர் வந்து தயவை
எவ்ரிடே அவர் அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். அந்த நாளில் அவருக்கு வந்து ஒரு 10,000 rupees அவருடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருந்தது. அவர் யார் இதை அமிச்சாங்கன்ட்டு பார்க்கும் பொழுது அதே கம்பெனி யார் அந்த பிஎஃப் ரிஜெக்ட் செய்தாரோ அதே கம்பெனி வந்து அந்த பிஎஃப் கிரெடிட் பண்ணியிருக்கிறார். ஆமென். Amen. Come on, give the Lord a good clap offering. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை The துதிக்கலாம். king is working for you. Amen. ராஜா உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். Quickly, one more revelation I want to give you of Jesus, and then we're going to pray. Joshua 2:11 and 13. யோசுவா 2ஆம் அதிகாரம் 11 13 வசனங்கள். We see here Rahab the prostitute. ராகாபு வேசியை குறித்து பார்க்கிறோம். We see that the city is about to be destroyed, conquered. அந்த பட்டணம் மேற்கொள்ளப்பட போகிறது. But Rahab the prostitute invited the spies, protected them. ஆனா ராகாப்ங்கிற வேசியோ அங்க வந்த வேவு பார்க்கிறவர்களை வரவழைத்து ஏற்றுக்கொண்டு And Rahab said, if I have shown you kindness, show me kindness also. அந்த வேவுக்காரர்களை பார்த்து சொன்னால் நான் உங்களுக்கு தயவு காட்டினது போல நீங்களும் எனக்கு தயவு காட்ட வேண்டும். Kindness means grace and favor. அந்த இரக்கம் எங்க பார்க்கும் பொழுது அது ஆண்டவருடைய கிருபை தயவா இருக்கிறது. And she said one thing, Joshua 2:12, at the end, also show kindness unto my father's house and give me a true token. எனக்கும் என் தகப்பனுக்கும் நீர் இரக்கம் காட்டி எனக்கு ஒரு நிச்சயமான அடையாளத்தை தர வேண்டும் என்றாள். She wanted a token. அவளுக்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டது. The token was her guarantee. Listen everyone, listen. The token was her guarantee. அந்த அடையாளம் தான் அவளுக்கு அத்தாட்சியாக இருந்தது, கேரண்டியாக இருந்தது. That she will be saved and protected and nothing bad will happen to her. அந்த தேசம் ஆக்கிரமணம் படும் பொழுது அவளும் அவள் குடும்பத்துக்கும் தீங்கு வராது என்பதற்கு. Maybe you're sitting here like Rahab and you're asking, Pastor, what is the confidence I can have that God will save me, God will deliver me, God will protect me, God will provide for me? What is the token, the guarantee you're giving me? ஒருவேளை நீங்களும் யோசித்து கொண்டு வந்திருக்கலாம், எனக்கு இனியும் அற்புதம் நடக்கும், சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், வேலை கிடைக்கும்னு என்ன அடையாளம் இருக்கிறது? Rahab used the word token. ராகாப் அடையாளம் என்று சொல்லுகிறாள். Listen everyone, don't miss this. எல்லாரும் கவனிங்க. The word token gives you 3 pictures in the Hebrew. அடையாளம் எங்கு பார்க்கும் பொழுது ஹீப்ரு மொழியிலே 3 விஷயத்தை குறிக்கிறது. The first picture is an ox for sacrifice. முதலாவது பலிக்கு கொடுக்கக்கூடிய மாடு அல்லது எருது. The second picture is a nail. இரண்டாவது ஆணியாக இருக்கிறது. And the third picture is the cross. மூன்றாவது சிலுவை அடையாளம். Whenever you're looking for your breakthrough, எப்பொழுதெல்லாம் ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறீர்களோ, whenever you need assurance that God is going to do a miracle for you, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்கிற அடையாளத்திற்காக, remember your token is the cross of Jesus Christ. ஆமென். மறக்காதீங்க, உங்களுக்கு அடையாளம் கல்வாரி சிலுவைதான். Where is this hidden? This is in the Old Testament. Pointing to who? Pointing to Jesus. பாருங்க, இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் இது இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. Your healing guaranteed on the cross. Your breakthrough guaranteed on the cross. Your curses turning into blessings guaranteed where? Guaranteed on the cross. The power of the devil, the power of demons defeated, stripped naked. Where is your guarantee? The guarantee is the cross of Jesus Christ. நீங்க சுகத்தை பெற்றுவிட்டீர்கள், அற்புதத்தை பெற்றுவிட்டீர்கள், உங்க சாபம் ஆசீர்வாதமாக்கப்பட்டிருக்கிறது, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளம் என்ன என்று நீங்கள் கேட்டால் அது கல்வாரி சிலுவைதான். My heart's desire as a pastor, ஒரு போதகராக என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை, I don't want to point you to what you should do. I want to keep pointing you to what Jesus has done for you on the cross of Calvary. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை பார்த்து சொல்லாமல் ஆண்டவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். Because விரும்புகிறேன். when you get the revelation of the cross, நீங்கள் கல்வாரி சிலுவையின் வெளிப்பாடு பெற்ற உடனே you will go from victory to victory, breakthrough to breakthrough, miracle to miracle. Because everything you need in this life, Jesus has already provided it for you on the cross of Calvary. ஆமென். இந்த அர்த்தம் உங்களுக்கு புரிந்துவிட்டால் நீங்கள் வெற்றியிலிருந்து வெற்றி, விடுதலையின் மேல் விடுதலைக்கு நேராய் கடந்து செல்வீர்கள். Amen. 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 Everyone stand with me and let's pray together. எல்லாரும் சேர்ந்து எழும்பி நின்று ஜெபிக்கலாம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஓ இயேசு அழைக்கிறார்,
அழைக்கிறார் அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். Lift your hands and sing it. இயேசு அழைக்கிறார். Just the voices. இயேசு அழைக்கிறார் அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். Right now, every one of you, I just want you to lift your hands. எல்லாரும் நம் கரங்களை உயர்த்தி பிடிக்கலாம். And even as you've heard this message today, இந்த வசனத்தை கேட்ட நீங்கள், the King is working for you. ராஜா உங்களுக்காய் வேலை செய்கிறார். Jehovah Jireh has already kept the breakthrough for you. யெகோவா ஈரே ஏற்கனவே உங்க தேவைகளை சந்தித்து வைத்து The விட்டார். token for your assurance to know that God is going to turn your situation around is the cross of Calvary. உங்க சூழ்நிலை எல்லாம் தலைகீழாய் மாற போகிறதற்கு ஒரே அடையாளம் கல்வாரி சிலுவையா இருக்கிறது. Everyone, your eyes are closed. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். I want you to see the cross right now. இப்பொழுதே அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். I want you to see your condition going on Jesus. உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் அவர் மேல் போகிறதை I want you பாருங்கள். to see your curses going on Jesus. உங்க சாபங்கள் அவர் மேல் இருக்கிறதை பாருங்கள். I want you to see your problem going on Jesus. உங்க பிரச்சனைகள் அவர் மேல் இருக்கிறதை பாருங்கள். He's taking it on his body. அவருடைய சரீரத்தை பாருங்கள். See your addictions going on Jesus. உங்களுடைய எல்லா பழக்க வழக்கங்கள் அவர் மேல் போகிறது. He's taking it on his body. அவருடைய சரீரத்தில் எல்லாம் அறையப்பட்டிருக்கிறது. And in turn he is releasing his life into yours. அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை உங்களுக்குள் He's அனுப்புகிறார். releasing a breakthrough into your situation. விடுதலை உங்க சூழ்நிலைக்குள் அனுப்புகிறார். He's releasing a miracle for you. ஒரு அற்புதத்தை உங்களுக்கு அனுப்புகிறார். Father, we prophesy right now. அப்பா இப்பொழுதே நாங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறோம். Let Jehovah Jireh work for your children in Jesus' name. ஆமென். யெகோவா ஈரேயானவரே நம்முடைய பிள்ளைகள் சார்பிலே வேலை செய்வீராக. Before this month ends in Jesus' name. ஓ இந்த மாதம் முடிவதற்குள்ளே இயேசுவின் நாமத்தினாலே I pray that you will see the prophetic supplier of Jehovah Jireh for you and your family in Jesus' mighty name. ஓ இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முடிவதற்குள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அற்புத கதவுகள் திறக்கப்படுவதாக. The supply is there. எல்லா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு The miracle is there. அற்புதம் இருக்கிறது. The breakthrough is there. விடுதலை உள்ளது. Why? Because the King is working for you. ஏனென்றால் ராஜா உங்களுக்காக வேலை செய்து கொண்டு The இருக்கிறார். King loves you. ராஜா உங்களை The நேசிக்கிறார். King will never leave you. ராஜா உங்களை கைவிட The மாட்டார். King will never forsake you. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். Even in your worst condition, the King will be standing there with you. ஓ மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். Right now, by the power of the Holy Spirit, ஓ இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே we release the supply of the King. ஓ ராஜாவின் எல்லா நிறைவை Let கட்டவிழ்த்து it விடுகிறோம். manifest in Jesus' name. இப்பொழுதே வெளிப்படுவதாக. By the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. Somebody open your mouth and say, I receive it in Jesus' name. I receive it in Jesus' name. I receive it in the name of Jesus. I receive the supply of the King. I receive the supply of the King. Right now, right now, right now, in the mighty name of Jesus Christ. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுகிறேன். We thank you, Father. நன்றி அப்பா. Pastor Kiran is going to come and do the benediction. பாஸ்டர் கிரண் அவர்கள் வரப்போகிறார். Remember, church, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சபையே. whatever you need, உங்களுக்கு என்ன தேவையோ your guarantee is the cross of Calvary. உங்க கேரண்டி கல்வாரி சிலுவையில் இருக்கிறது. You don't need to run to any prophet, evangelist, pastor. Don't run. Where you are, the King is working for you in the name of Jesus Christ. ஆமென் ஆமென். எந்த மனுஷனிடத்திலயோ தீர்க்கதரிசியோ சுவிசேஷகனிடத்திலோ ஓட தேவையில்லை. நீங்க இருக்கிற இடத்துல ராஜா இருக்கிறார். The King loves you so much. உங்க ராஜா உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். People's love will fail, but the King's love will never fail for you. மனுஷனுடைய அன்பு நிலை மாறி போகும், ஆனால் உங்க ராஜாவுடைய அன்போ குறையவே குறையாது. Today when the King looks at you, இன்றைக்கு ராஜா உங்களை பார்க்கும் பொழுது he doesn't see you as a beggar. அவர் உங்களை ஒரு பிச்சை கேட்கிறவராய் பார்க்கவில்லை. He sees you as his very own child because of the sacrifice of Jesus Christ. அவருடைய சொந்த தியாகத்தினாலே மரணத்தினாலே அவர் உங்களை சொந்த பிள்ளைகளாய் பார்க்கிறார். We thank you, Father. அப்பா உமக்கு நன்றி.
Theology's official YouTube channel. All you need to do is just head over to our channel and click on the subscribe button. You can also follow us on Facebook on Reverend Paul Thangaya and Reverend Sammy Thangaya's page. You will receive all the latest updates of our services, events, and how hearts and souls are being touched around the globe.